ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலைக்கு எப்படி ரீச் ஆகலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம், அதாவது சிங்கம் மாதத்துக்காக ஆகஸ்ட் 16லேருந்து 21 வரைக்கும் நடை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் எப்படி நம்ம ரீச் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் லாஸ்ட் இயர் போகும்போது எடுத்தது. அந்த வீடியோ லாஸ்ட் இயரும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேயும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் எப்படி ரீச் ஆகிறதுன்றதை பற்றி இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. பர்சனலாகவும் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி எப்படி போகிறதுன்றதை பற்றி கேட்பாங்க. அப்பப்போ இந்த மாத பூஜைக்கு திறக்கும் போது எப்படி போகிறதுன்றதை பற்றி கேட்பாங்க. நானும் சொல்லுவேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஆகஸ்ட் 15லேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு லீவ் வருது. அதனால் சபரிமலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி ரீச் ஆகலான்றதை பற்றி பார்ப்போம். இப்போது சென்னையிலேருந்து நீங்கள் சபரிமலைக்கு ரீச் ஆகிறீங்கன்னா எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வந்து கார்த்திகை மார்கழி மாதம் தான் அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி நார்மல் மந்தில் அவைலபிள் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆம்னி பஸ்ஸில் ரீச் ஆகலாம். எங்கன்னா பத்தனம்திட்டாவுக்கு ரீச் ஆகலாம். சென்னையிலேருந்து பத்தனம்திட்டா பஸ் போகுது. அது மூலயமா நீங்கள் ரீச் ஆகலாம். பஸ் எனக்கு சரி வரல அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரெயின் மூலயமா ரீச் ஆகணுன்னா, ட்ரெயினில் சென்னை டு செங்கனூர் புக் பண்ணி செங்கனூர்லேருந்து நீங்கள் பம்பா ரீச் பண்ணலாம். நம்ம இந்த ஆம்னி பஸ்ஸில் வந்தோம்னா உங்களுக்கு 2000லேருந்து 2200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பந்தனம்திட்டாவுக்கு, சென்னை டு பந்தனம்திட்டா. சில பேர் எஸ்சிடிசியிலே ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் பம்பா ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்சிடிசியில் எப்படி வரலான்னா, சென்னை டு செங்கோட்டை வந்துடுங்க. எங்கே இருந்தாலும் செங்கோட்டை வந்துட்டிங்கன்னா செங்கோட்டையிலேருந்து புனலூர் வந்துட்டு, புனலூர்லேருந்து டேரெக்ட் பஸ்ஸு 10 மணிக்கு இருக்குது. காலையில் புனலூர்லேருந்து 10 மணிக்கு பம்பாவுக்கு டேரெக்டாகவே பஸ் இருக்குது. புனலூர் டு பம்பா டைமிங் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 3.5 மணி நேரம் ட்ராவல் வரும். உங்களுக்கு 166 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சரி சாமி, அந்த புனலூர் பஸ்ஸை நாங்கள் 10 மணி பஸ்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா எப்படி நாங்கள் பம்பா ரீச் ஆகலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புனலூர்லேருந்து பத்தனம்திட்டாவுக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு 60லேருந்து 66 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் ரீச் ஆகலாம். பந்தனம்திட்டா ரீச் ஆகிட்டிங்கன்னா பந்தனம்திட்டாலேருந்து உங்களுக்கு பம்பாவுக்கு எப்பயுமே ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்கும். அது மூலிமா நீங்கள் ரீச் ஆகலாம். செங்கோட்டையிலேருந்து புனலூருக்கு பஸ் இருக்கான்னு கேட்பீங்க. செங்கோட்டையிலேருந்து புனலூருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 80லேருந்து உங்களுக்கு 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. சென்னை டு செங்கோட்டை எவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 610 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம எஸ்சிடிசியில். நீங்கள் சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து செங்கோட்டை வருதுன்னா ஓவராலாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி தான் வருவாங்க. செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை டோல், திருச்சி, மதுரை, ராஜபாளையம், தென்காசி வழியாக செங்கோட்டை ரீச் ஆகும். எஸ்சிடிசியில் அல்ட்ரா டீலக்ஸில் 610 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நார்மல் பஸ்ஸுக்கு. ஏசி பஸ்ஸுக்கு சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா 778 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ஏசி வித் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 1220 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த பஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதில் நீங்கள் ரீச் ஆகலாம். செங்கோட்டை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி செங்கோட்டை டு புனலூர், புனலூர் டு பம்பா, இது மூலிமா ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் சரியில்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ட்ரெயினில் போகலாம். தாராளமாக ட்ரெயினில் செங்கனூர் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்லேருந்து உங்களுக்கு பம்பா ஒரு 3 மணி நேரம் வரும். அது மூலிமா ரீச் பண்ணலாம். செங்கனூர்லேருந்து டேரெக்ட் பம்பா பஸ்ஸஸ் கிடைக்கலாம் கூட. செங்கனூர் டு பந்தனம்திட்டா போயிட்டீங்கன்னா பந்தனம்திட்டாலேருந்து உங்களுக்கு பம்பா அடிக்கடி பஸ்ஸஸ் இருக்கும். அது மூலிமாவும் நீங்கள் ரீச் பண்ணலாம். நான் லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட் ஓணம் பண்டிகைக்காக போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ கிளிப்பிங் தான் இதெல்லாம். இந்த மாத பூஜையில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் ரொம்ப ரஷ் இல்லாமல் சாமியை பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஆன்லைன் புக்கிங் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு www.sabarimalai.org அப்படின்னு போட்டிங்கன்னா அது உள்ளே போனீங்கன்னா விர்ச்சுவல் க்யூவில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
நீங்களே ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, அது ஃப்ரீ தான். நெட் சென்டர் போனீங்கன்னா உங்கள் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. சென்னையிலேருந்து எந்த ட்ரெயின் மூலயமா எப்படி ரீச் ஆகலான்னு கேட்டிங்கன்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரலில் ஏறினீங்கன்னா நீங்கள் செங்கனூரை ரீச் பண்ணலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:20 போல் ஒரு ட்ரெயின் இருக்குது. அதில் ஏறினீங்கன்னா காலையில் உங்களுக்கு 4:45க்கு செங்கனூரில் கொண்டு போய் விடுவாங்க. இது எந்த வழித்தடத்தில் போகும்னு பார்த்தீங்கன்னா, அரக்கோணம், காட்பாடி, வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், செங்கனசேரி, திருவள்ளா வழியாக செங்கனூர் போயிட்டு 4:45க்கு ரீச் ஆவாங்க. ஈவினிங் 3:20 ட்ரெயினை விட்டிங்கன்னா நைட்டு 7:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. அதுவும் திருவனந்தபுரம் சென்ட்ரல் இது வழியாக தான் போகும். அந்த ட்ரெயின் மூலியமாகவும் நீங்கள் செங்கனூரை ரீச் பண்ணலாம். அது ஈவினிங் 7:30க்கு எடுக்கிற ட்ரெயின் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:30 கொண்டு போய் விடுவாங்க செங்கனூரில். செங்கனூர்லேருந்து நான் சொன்ன மாதிரி பந்தனந்திட்டா போயிட்டு பந்தனந்திட்டா டு பம்பா கூட போகலாம். ட்ரெயினில் உங்களுக்கு அன்ரிசர்வில் தான் இடம் இருக்கும். இடம் இருக்கும்னு சொன்னது உட்காந்துட்டு போகிறதுக்கு இடம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட் தான். நீங்கள் சென்னை சென்ட்ரலில் ஏறினீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இடம் இருக்கும். நடுவில் இருக்க ஸ்டேஷனில் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக இடம் இருக்காது. ஏன்னா தொடர்ந்து ஹாலிடேஸ் வருது. இந்த சென்னை சென்ட்ரல் டு செங்கனூரோட அன்ரிசர்வ் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 250 ரூபா வருது. இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 792 கிலோமீட்டர் வருது டோட்டலாக. உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ போயிட்டு சாமி தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க. இந்த 5 நாள் உங்களுக்கு நடை திறந்து தான் இருக்கும். 16ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு திறக்கிற நடை 21ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு தான் நடை அடைப்பாங்க. அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இப்போ இதில் வர கிளிப்பிங்கெல்லாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.